வெல்கம் டு ஆராதனா கிச்சன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாவக்காய் 1/4 கிலோ, தக்காளி 1/4 கிலோ, பெரிய வெங்காயம் 1/4 கிலோ, சீவிய இஞ்சி சிறிது, 2 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு. ஃபஸ்ட்டு நம்ம 50 மில்லி ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி சீவினது, சிறிது கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம், ரெண்டு பெரிய பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோன்னே பாவக்காய் ஆட் பண்ணலாம். இப்போ 1/4 கிலோ பாவக்காவை இதோட ஆட் பண்ணலாம். அஞ்சு நிமிஷம் வெங்காயமும் பாவக்காயும் வதங்கி வரும்போது தக்காளி போடணும். இந்த பாவக்காயில் உள்ள கசப்பை இந்த தக்காளியும் வெங்காயமும் எடுத்துக்கும். நம்ம நாக்குக்கு கசப்பு தெரியாது. இப்போ தக்காளியை ஆட் பண்ணுவோம். 1/4 கிலோ தக்காளி, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் பெப்பர், சின்ன ஸ்பூன் ஜீரகம், பாகற்காயில் உள்ள கசப்பை வெங்காயம் தக்காளியும் எடுத்துரும். இருந்தாலும் ஒரு சின்ன ஸ்பூன் ப்ரௌன் சுகர் இல்லைன்னா ஒயிட் சுகர் எதனாலும் சேர்த்துக்கலாம். வெல்லம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். குழம்புத்தூள் 1 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூனு. ஏன்னா 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், பெப்பர் போட்டிருக்கோம். அதனால் தனி மிளகாத்தூள் எப்போதுமே கம்மியாக தான் போடணும். இப்போ தேவையான சால்ட்டு, இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். இப்போ மூடி வச்சிட்டோன்னா நல்லா வெந்து வரும், தொக்கா வந்துடும். ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ நாம் கொத்தமல்லி கருவேப்பிலையை ஆட் பண்ணுவோம். இப்போ பாவக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு.